நான் நம்புறேன் இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அநேகர் இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில நீங்க நம்புறது இந்த மாதம் வரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நீங்க நம்புகிறது அவராலே வரும். காலங்கள் ஒருவேளை தாமதமாகலாம், நாட்கள் தாமதமாகலாம். வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருந்தார்கள். கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். அதற்காக தான் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். இத்தனை வருஷம் ஆச்சுல்ல, 400 ஆண்டுகள் ஆச்சு. நம்முடைய முன்னோர்களிலிருந்து இந்த பிரச்சனையை தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். முன்னோர்களிலிருந்து நம்ம பல தலைமுறையாய் நம்ம அடிமையாயிட்டு தான் இருக்கிறோம். அதனால நம்மளே ஒண்ணு பண்ணுவோம். இது அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவுக்கு விரோதமா எழும்பி நம்ம இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்த நமக்கு சொந்தமாக்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரவே இல்லை பாருங்களேன். ஆனா நமக்கா இருந்தா கண்டிப்பா அந்த எண்ணம் வந்திருக்கும். சரி, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இனி நடக்க போகுது, அதனால ஒண்ணு பண்ணுவோம், இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு கரெக்ட் பண்ணிக்குவோம். அந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா, ஏதாவது பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை நமக்காக திரட்டி அந்த ராஜாவுக்கு விரோதமாய் போரிட்டு அந்த பட்டணத்திலே நம்ம ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிற அளவு கூட யோசிச்சிருக்கலாம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் ஆனாலும் முன்னோர்கள் ஒவ்வொருத்தர் இடத்துலயும் அடுத்த வர்ற ஜெனரேஷன் இடத்துல சொல்லி வச்சிருக்கிறாங்க, எப்பா இது நமக்குரிய தேசம் அல்ல, ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்த தேசம், நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்த தேசம், உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு உன்னை கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால இந்த தேசம் உங்களுடையது அல்ல, நீங்க கானான் தேசத்தான் நீங்க போகணும். அத்தனை ஆண்டுகளும் அந்த கானான் தேசத்திற்காக அவங்க வெயிட் பண்ணி ஆண்டவரை பார்த்து கூக்குரலிட்டார்கள். கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நாள் மோசே கர்த்தரை எழுப்பினார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழகாய் ஆச்சரியமாய் வழி நடத்தினார். 400 வருடமாய் கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைகளுடைய நம்பிக்கையை ஆண்டவர் நிறைவேற்ற முடியுமானால் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ நம்புகிறது காலதாமதமாகலாம் சிஸ்டர், பிரதர், நீங்க நம்புகிறது காலதாமதமாகலாம், நீங்க நம்புறது காலதாமதமாகலாமா, ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்க நம்புகிறது அவராலே வரும். இந்த ஜெபத்துல இருக்கிற அநேகர் நம்புகிறது இந்த மாதத்திலே ஆண்டவராலே வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் வேணாலும் பேசட்டும், இன்னும் நீ எனத்துக்காக நம்பிட்டு இருக்க, நீ இன்னும் நம்பணுமா? அப்படியெல்லாம் நம்பாத. இத்தனை வருஷம் நடக்காததா இனி உனக்கு நடக்க போகுது. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு பாரு இந்த மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க, ஆனா நடக்கல. உனக்கு நடக்க போகுது. போன மாசம் நம்பின, இந்த மாசம் நம்பின, நீ நம்பிக்கை, நீ எனக்கு என்னமோ இப்படி சும்மா ஜபம் இருக்கிறது, ஆண்டவர் இருக்கிறது, நீ நம்பிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ பெருசா தெரியல அப்படின்னு நிறைய பேர் உங்களை கிண்டலாய் கேலியாய் பேசிக்கொண்டே இருக்கலாம். உங்களுடைய விசுவாசத்தை குறைக்க பண்ணி கொண்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இல்ல நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவர் நீங்க நம்புற காரியத்தை உங்களுக்காக செய்து முடிக்க வல்லவர். நம்புறவங்க அப்படியே கைய மேல உயர்த்தி இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், ஆண்டவரே நம்புவே இயேசுவை. சொல்லுங்க, நம்புவே இயேசுவை. திரும்ப நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆண்டவர் என் கரத்தை பிடிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கண்மலைகள் பெயர்க்கும் படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தா. கண்மலைகள் பெயர்க்கும் படியாய்
கர்த்தர் என்னை அப்படி அறிக்கை செய்யுங்க. கரம் பிடித்தார், காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. சொல்லுவோம் நம்புவே இயேசு. உங்களுடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேளுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை பாருங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து விசுவாசத்தோட சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்வதற்கு இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும். நம்புவே இயேசு. நான் உங்களை நம்புவேன், 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 நம்புவேன். ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இன்னும் ஆண்டவரை நம்புறீங்க அப்படின்றதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்க இன்னும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறது. கவனிங்க, நான் புரியறது மாதிரி உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஆண்டவரை இன்னும் அந்த காரியத்திற்காக நம்புறீங்க அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, உங்களுடைய முயற்சி தான் அடையாளம். நீங்கள் 38 வருடமாய் வியாதியா இருக்கிற அந்த மனுஷனை நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு வியாதி கிட்டத்தட்ட 38 வருடமா தொடர்ந்துட்டு இருக்குது. 5 வருஷம் 10 வருஷம் இல்ல. நமக்கெல்லாம் ஒரு 3 நாள் ஒரு காய்ச்சல் தொடர்ந்து நமக்கு சரீரத்துல காய்ச்சல் இருக்குமே, ஆனால் நமக்கு நம்பிக்கை நம்மளை விட்டு போயிருது. அந்த 3 நாள் இருக்கிற அந்த வியாதி 3 மாசம் இருந்துச்சுன்னு வைங்களேன். 3 மாசமா விட்டு விட்டு எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சோம். ஐயோ, நம்முடைய எல்லா நம்பிக்கையும் நம்மளை விட்டு போய் செத்துருவோம் போல, இந்த வியாதி நம்மளை கொன்றும் போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சாதாரணமா இருக்கிற அந்த காரியத்திற்காகவே இப்ப இந்த கொரோனா பிரச்சனைக்கு கூட காய்ச்சல் வந்தாலே நமக்கு நிறைய பேருக்கு என்னமோ வந்துருமோ வந்தா நம்ம அப்படி ஆயிருவோமோ இப்படி ஆயிருவோமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஆனால் அந்த மனுஷனுக்கு 38 இயர்ஸ் கண்டினியூவா அவனுடைய சரீரமே வியாதியான சரீரமா மாறிடுச்சு. திரும்ப ஒரு 5 வருஷம் முடியும் போது அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நம்ம இனி பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி அவன் அப்படி போக வேண்டியவன். ஆனா ஒரு குளம் கலக்கப்படுது, அந்த குளத்துல ஒரு தூதன் கலக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் இறங்குறவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்ல. அப்ப நம்ம என்ன நம்புறோம் அப்படின்னா, 38 வருடமானாலும் அவனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை மட்டும் குறையவே இல்லை. அதனாலதான் அவனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணு வச்சு அப்படின்னா, 38 வருஷம் நான் 40 வருஷம் நான் முயற்சி எடுத்துட்டே இருப்பேன்னு அவன் முயற்சி எடுத்துட்டே இருக்கிறான். ஆனா நம்மளே நிறைய பேர் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, 4 நாள் ஜெபம் பண்ணிட்டு, 5 நாள் ஜெபம் பண்ணிட்டு, 10 நாள் ஜெபம் பண்ணிட்டு, 1 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு அது நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிறைய பேர் அதற்காக முயற்சி எடுக்கிறதையே நம்ம விட்டுறோம். அது எங்க நடக்க போகுது, இத்தனை வருஷம் நடக்காதான் நடக்க போகுது அப்படின்னு அந்த முயற்சி நம்மளை கையை விட்டு போயிருது. நம்ம முயற்சி எடுக்கிறதே இல்லை. சரி, நடந்தா நடக்கட்டும், நடக்கட்டெல்லாம் நடக்கட்டும். நம்ம தான் ஏற்கனவே 6 மாசம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம்ல, 1 வருஷம் ஜெபம் பண்ணி இருக்கோம்ல, அது நடந்தா நடக்கட்டும், நடக்கலன்னா விட்டுருவோம் அப்படின்னு நம்ம நிறைய பேரு அதை விட்டுறோம். நீங்க ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்துல நம்பி அந்த காரியம் காலதாமதம் ஆகும் போது நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த நம்பிக்கையில இல்லைன்னு அர்த்தம்.
நீங்க அந்த நம்பிக்கையில இல்ல. நீ உண்மையாய் அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று நீங்கள் நம்புகிறீர்களே, ஆனால் அது எப்படி தெரியும் தெரியுமா? உங்களுடைய முயற்சியில தாங்க தெரியும். உங்களுடைய முயற்சியில தான் தெரியும். நீங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் நம்புறீங்கன்னு அர்த்தம். பாஸ்டர் 5 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா இதுவரைக்கும் காலதாமதமா இருக்குது. இனி வருகிற ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு அதுக்காக ஜெபம் பண்ணலான் இருக்கிறேன். அப்படி சொல்றவங்க அந்த காரியத்திற்காக இன்னும் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க. சோ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல எல்லாரும் இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்க உடைஞ்சு போயிருக்கலாம். 5 வருஷமா நடக்காம, 7 வருஷமா நடக்காம, 10 வருஷமா நடக்காம நீங்க ரொம்ப உடைஞ்சு போய் இந்த ஜெபத்துல அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுத்துட்டார்ல, நீ நம்புகிறது அவரால வரும் அப்படின்னு வாக்கு கொடுத்தாருல. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். உடனே அந்த காரியத்தை நீங்க விட்டுறாதீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் முயற்சி எடுத்து தான் இருப்பேன், நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். என் ஆண்டவர் சீக்கிரமாய் அதற்கு அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அது நடக்கக்கூடிய சாத்தியமே இல்லாம கூட இருக்கலாம். அது நடக்காது. ஆண்டவர் கூட அது நடக்காதுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல வச்சுக்கலாம். நீ ஜெபம் பண்றது வேஸ்ட்பா, எனக்கு அது சித்தம் இல்ல, எனக்கு அது பிரியம் இல்லை, எனக்கு அது நடக்காது அப்படின்னு ஆண்டவரே ஒருவேளை சொல்லியிருந்தா கூட நான் நம்புறேன், நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கும் போது அது எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக மனம் இறங்குறதற்கு வல்லவரா இருக்கிறாரு. அதான் ஆண்டவர் சொல்றாருல்ல, நான் அழிப்பேன், நான் இடிப்பேன், நான் கட்ட மாட்டேன் என்று ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாய் நானே சொல்லி இருந்தாலும் அவர்கள் தங்களை தாழ்த்தி முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவனாகிய நான் அதை கேட்டு இடிப்பேன்னு சொல்றதை இடிக்க மாட்டாப்பா, நடமாட்டேன்னு சொல்றதை நான் நடுவப்பா, திரும்பவும் என் வாக்க நான் வாபஸ் வாங்குவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த கவனிங்க, ஆண்டவரே ஒருவேளை உங்க குடும்பத்தினுடைய சாபமா இருக்கலாம், முன்னோர்களுடைய சாபமா இருக்கலாம், இந்த காரியம் அவ்வளவுதான், இதை சுமந்துதான் ஆகணும் இந்த குடும்பம் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருந்தாலும் நீங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட இந்த 38 வருடமா முயற்சி எடுத்துட்டு இருக்கிறானே ஒரு மனுஷன், அதே போல நான் கண்டிப்பா விடமாட்டேன் ஆண்டவரே, விடமாட்டான். யாக்கோபு சொல்றேன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நானுமை விடமாட்டேன். அவ்வளவுதான், அவங்க இருக்கிறவங்க அங்க இருக்கட்டும், எனக்கு நான் ஒரு டிசைட் பண்ணிட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிச்சே ஆகணும், நீர் என் பாவத்தை மன்னிச்சே ஆகணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டான்ல நம்பிக்கையோட. 38 வருடமா இருந்தவனுக்கும் கர்த்தர் தேடி வந்தார்ல. நான் என்ன நம்புறேன், ஆண்டவர் அப்படி யோசிச்சிருப்பாரு, சே இத்தனை வருஷமா நான் திரும்பி வாழ்வேன், திரும்பி எல்லா மனுஷங்களை மாதிரி நான் நடப்பேன், எல்லா மனுஷங்களை மாதிரி நான் சம்பாதிப்பேன், எல்லா மனுஷனை மாதிரி நானும் ஆலயத்திற்கு போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த மனுஷனுக்குள்ள 38 இயர்ஸா இருக்குல்ல. நான் ஏன் அவனை விடணும்? அவனுக்காகவே ஆண்டவர் தேடி வந்தார்ல. ஏற்கனவே ஒரு தூதனை ஆண்டவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. அங்க அவன் சொல்லும் போது சொல்றேன், என்ன குளத்தை கலக்கிற அந்த நேரத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்ல, நான் போறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தன் குதிச்சிடுறாங்க. என்னால முடியல, என்னுடைய பெஸ்ட் நான் ட்ரை பண்ணிட்டேன், யாருமே என்னை கொண்டு போய் அங்க விடுறதுக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்ச போதிலும் அந்த குளம் கலக்கும் போது போயிருக்கிறான் பாருங்களேன், முன்னாடி குதிக்கணும் அப்படின்னு. அப்போ உருண்டு போனானோ, நடந்து போனானோ, கவுந்து போனானோ அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்றேன்னா, அவனுடைய பெஸ்ட் லெவல் அவன் செஞ்சு பார்த்தான், தங்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் முயற்சி எடுத்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 38 இயர்ஸ் சோர்ந்து போகாம செஞ்சான். சோ இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல நீங்க யாரோ ஒருத்தர் அப்படிதான் வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்காக தான் ஆண்டவர் பேசினாரு, நான் தான் முயற்சி எடுக்கிறத விட்டுட்டேன் பாஸ்டர், சுத்தமா விட்டுட்டேன். என் பையனுக்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டேன் பாஸ்டர், என் பொண்ணுக்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டேன், அந்த இடத்துக்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டேன், அந்த எதிர்காலத்துக்காக விட்டுட்டேன், அந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டேன். ஏன்னா இத்தனை காலம் நடக்காதுதான், இனி நடக்க போகுது.
நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது உங்க தலை மேல இருக்கிற சாபம், அது என்ன பண்ணாலும் மாறாது, என்ன பண்ணாலும் போகாது. நீங்க ஏன் அதை நம்புறீங்க? நீங்க ஏன் அதை நம்புறீங்க? இன்றைக்கு இந்த கால வேளையில எல்லாரும் கையை மேல உயர்த்தி நான் முயற்சி எடுப்பேன் ஆண்டவரே, நான் நம்புவேன் ஆண்டவரே, நான் நம்புவேன் ஆண்டவரே. நீங்க எங்கிட்ட தாண்டவரே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை மேல உயர்த்தி ஓ நன்றி. அத்திமரம் துளிர் வீடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். சொல்லுங்க எல்லாரும். அத்திமரம் துளிர் வீடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும் காத்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போ. ரெண்டு கையை உயர்த்த முடிந்தவர்கள் உயர்த்தி நம்புவே இயேசு. தகப்பனே தகப்பனே தகப்பனே, நான் இன்னும் நம்புவாண்டவரே, நான் இன்னும் நம்புவாண்டவரே. எத்தனை வருடமானாலும் உங்களை நம்புவாண்டவரே, எத்தனை மாதமானாலும் நான் நம்புவாண்டவரே, காலங்கள் தாண்டினாலும் நான் நம்புவாண்டவரே, மனிதர்கள் எதிர்த்தாலும் நான் நம்புவாண்டவரே, எத்தனை வார்த்தைகள் எனக்கு விரோதமாய் பேசப்பட்டாலும் நான் நம்புவாண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்க பகல நான் நம்புவாண்டவரே, நம்புவே. எஸ், நீங்க இருக்கிற இடங்கள் அந்த சத்தம் அப்படியே உயரட்டும், அந்த சத்தம் அப்படியே உயரட்டுமே. ரம்துனோ ரோத்தனா ஷௌதுரோலோ ரப்தனே ரதேலரா ஷௌக்ரோதலோ ரோதோனரே. நம்புவே இயேசுவே, நம்புவே இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ், நீர் எனக்கு செய்வீர். நீங்க ஆண்டவரை நம்புறதனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் வேற எதுவுமே இல்லை. நீங்க நம்புறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் ஒண்ணுதான் இருக்குது. அது என்ன அடையாளம் தெரியுமா? நீங்க உண்மையா ஆண்டவரை நம்புறீங்க அப்படின்னா உங்க முயற்சியில வளர்ச்சி தான் இருக்குமே தவிர உங்க முயற்சியில தோய்வுன்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஆனா இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருடைய முயற்சியில தோய்வு வந்துருச்சுல்ல. நிறைய பேர் மனசை விட்டுட்டோம்ல. நம்ம ஜெபிச்சு ஜெபிச்சு கஷ்டமா தான் பாஸ்டர் இருக்குது. இன்னும் நான் ஜெபம் பண்ண வித்தியாசமானதான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு ஏற்கனவே இருந்ததே பரவாயில்லன்றது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, உண்மையா ஆண்டவரை நம்புற உங்களுடைய முயற்சியில கண்டிப்பா வளர்ச்சி இருக்கும். நான் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பார்த்தேன், அது நடக்கல. அதை விட இன்னொரு மடங்கு, அதை விட இன்னொரு மடங்கு அவர் எனக்கு செய்கிற வரைக்கும், அவர் எருசலேமை சிறப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சி ஆக்குற வரைக்கும், உங்களை தலைநிமிர பண்ணுகிற வரைக்கும், அந்த பிள்ளைய ரட்சிக்கிற வரைக்கும், அந்த சூழ்நிலை மாறுகிற வரைக்கும் என் முயற்சியில ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பா இருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க இன்னையிலிருந்து அந்த சோர்ந்து போன இருதயம், அந்த ஒடுக்கப்பட்ட இருதயம் எல்லாம் தட்டி எழுப்பப்படட்டும். பரவாயில்ல பரவாயில்ல, கர்த்தர் உங்க கூட இருக்காரு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு.
உங்க முயற்சியில சோர்ந்து போகவே வேண்டாம். தேவன் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கும்போது, நீ நம்புகிறது அவராலே வரும் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தத்தை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது, ஆண்டவர் நிறைய வார்த்தைகளால் என்னோடு கூட ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருந்தார். அதான் கடந்த 1ஆம் தேதி நடந்த அந்த ப்ராமிஸ் சர்வீஸ்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். நம்ம நம்முடைய நம்பிக்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றதை குறித்து தியானித்தோம். ஆனால் இன்று நான் தேவ சமூகத்துல எந்த வார்த்தையோட வந்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த வேதத்திலேயே ஆண்டவரை நம்பின பல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், ஈசாக்கு விசுவாசித்தாரு, யாக்கோபு விசுவாசித்தாரு, மோசே விசுவாசித்தார், தாவீது விசுவாசித்தார், தானியேல் விசுவாசித்தார், எஸ்தர் ராஜாத்தி விசுவாசித்தாங்க. இப்படியே ஆண்டவரை நம்பினவங்களுடைய அந்த லிஸ்ட் நம்ம வேதத்துல எடுத்து பார்த்தா, கிட்டத்தட்ட வேதத்துல சைன் பண்ண, வேதத்துல பெரிய தலைவர்களாய் நிறுத்தி இருக்கிற எல்லாருமே ஆண்டவரை ரொம்ப பெருசா நம்பி இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய இருதயத்துல கடந்த நாட்கள்ல இருந்து இந்த யோபுனுடைய நம்பிக்கை என் இருதயத்தை தொட்டுட்டே இருக்கு. யோபுனுடைய நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவனுடைய நம்பிக்கை சாதாரணமான நம்பிக்கை அல்ல. சோ இன்றைக்கு நான் கொடுக்கிற அந்த செய்தி என்ன அப்படின்னா, இந்த யோபுனுடைய 3 நம்பிக்கையை குறிச்சுதான் இன்னைக்கு உங்களோட பேசுறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை நீங்க நம்புறீங்கனால் இப்படிதான் நீங்க நம்பணும். நீங்க நம்புறது எப்ப வரும் அப்படின்னா, யோபுவை போல நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன். நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியங்கள் நடந்து தீரணும். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. நம்பர் 1, முதலாவதாக இந்த யோபுனுடைய நம்பிக்கையை குறித்து நம்ம வாசிக்கும் போது, நீங்க 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், யோபுவின் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா அந்த வசனம் இருக்கும். பாருங்களேன், வேதம் இருக்கிறவர்கள் அந்த வசனத்தை எடுங்க. ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கும் போது, அவரை 26ல இருந்து வாசிக்கலாமா? என் தோல் முதலானவைகளை அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினால் என் உள்ளின் திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. 25வது வசனத்திலிருந்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். கவனிங்க, யோபுனுடைய இந்த முதல் நம்பிக்கையை குறித்து நான் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். அப்படின்னா இவனுடைய நம்பிக்கையில என்ன நம்பிக்கை உயர்த்திருக்குது அப்படின்னா, இம்மைக்காக மட்டும் இல்ல. யோபு ஆண்டவரை நம்பின நம்பிக்கை இம்மைக்காக மட்டும் இல்ல. ஆனா நம்ம நிறைய பேரு ஆண்டவரை நம்புறோம். எதுக்கு நம்புறோம் தெரியுமா? இம்மைக்காக மட்டும்தான் நம்ம நிறைய பேர் ஆண்டவரை நம்புறோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம போடுற உபவாசம், நம்ம கொடுக்கிற காணிக்க, நம்ம ஆராதிக்கிற ஆராதனை, நம்முடைய கமிட்மெண்ட், நம்முடைய பொருத்தனைகள், இதெல்லாம் எதை சுத்தி தான் இருக்கு அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு இம்மைய சுத்தி மட்டும்தான் இருக்குது. இம்மைய சுத்தி மட்டும்தான் இருக்குது.
இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து உட்கார்ந்து அந்த பரலோகத்தினுடைய அந்த காட்சியை யோசிச்சு அதை தியானித்து, ஆண்டவர் எனக்காக எவ்வளவு பெரிய பரலோகத்தை கட்டிட்டு இருக்கிறாரு, நான் பார்க்கணும்டா, சீக்கிரமா அதை பார்ப்பேன்டா, நான் அதை நம்புறேன், எனக்கு ஆண்டவர் அப்படி ஒரு ரூம் வச்சிருப்பாரா, இப்படி ஒரு ரூம் வச்சிருப்பாரா, அந்த ரோடு இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யாராவது ஒருத்தர் யோசிச்சோமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் ஆண்டவரை நம்புறோம், ஆனா எப்படி நம்புறோம் தெரியுமா? இம்மைக்காக மட்டும்தான், ஆசீர்வாதங்களுக்காக மட்டும்தான், அற்புதங்களுக்காக மட்டும்தான் ஆண்டவரை நம்புறோம். அற்புதம் நடக்கலன்னா உடனே நம்ம சோர்ந்து போவோம். நம்ம நினைச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஐயோ, நான் இத்தனை நாள் நான் இது பண்ணிட்டு இருக்கிறேனே, ஏன் எனக்கு நடக்கல, ஏன் எனக்கு நடக்கல, கர்த்தர் எனக்கு செய்து முடிக்கலையே. ஆண்டவர் மேல நிறைய பேருக்கு அவிசுவாசம் வருகிறதற்கு காரணமே என்ன அப்படின்னா இம்மைக்காக மட்டும் நம்புறதுதான். ஆனா இந்த யோபுவை குறித்து சொல்றான், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், எனக்கு என்னுடைய உடம்புல இருக்கிற தோலெல்லாம் அழுகி போனாலும் நானே பார்ப்பேன் அவரை. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். ஏன் அப்படின்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் அவர் பூமியின் மேல நிற்பார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே நஷ்டப்பட்டாலும், எல்லாமே என்னை விட்டு போனாலும், என் சரீரத்தினுடைய வியாதியினால என்னுடைய தோல் எல்லாம் அழுகி போனாலும் எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு பெரிய உயர்வு இருக்குது, எனக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்குது. அது வேற எதுவுமே இல்லை, அது வேற எதுவும் இல்லை. எனக்காக ஆண்டவர் மறுமையில பரலோகத்தை ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நீங்க நினைக்கிறது மாதிரி ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு போகலாம், கிடைக்காம இருக்கலாம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே, எனக்கு இந்த அற்புதம் நடக்கலையே, இந்த அற்புதம் நடக்காதனால எனக்கு நம்பிக்கை இல்லை பாஸ்டர், எனக்கு விசுவாசமே இல்லை, எனக்கு நம்பிக்கை குறைஞ்சு போயிடுச்சு, என்னால நம்ப முடியல. எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்குது அப்படின்னு நான் கேள்விப்படுறேன், ஆனா எனக்கு அந்த அற்புதம் நடக்கலையே. என் கூட படிச்சவங்களுக்கு நடக்குது, என் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு நடக்குது, என் வம்சத்துல இருக்கிறவங்களுக்கு நடக்குது, இத்தனைக்கும் அவங்க வந்து விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்களுக்கு கூட நடக்குது. ஆனா எனக்கு நடக்கலையே, எனக்கு நடக்கலையே. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா? அதனாலேயே என்னால நம்பவே முடியல காட, ஆண்டவரை என்னால விசுவாசிக்கவே முடியல அப்படின்னு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பேசுறாரு, இல்ல 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 தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை இம்மைக்காக மட்டும் இருக்கக்கூடாது, இம்மைக்காக மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கை எதுவா இருக்கணும் தெரியுமா? மறுமைக்காக. நான் இன்னைக்கு உங்கள் முன்பாக சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்களாயிடுச்சு, ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து விட்டது. ஆனா இத்தனை நாள் நான் சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இல்லைன்னா ஊழியத்திற்கு வந்ததிலிருந்து இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் கேட்டோ இல்லைன்னா ஜெபம் பண்ணியோ இல்லைன்னா ஆசைப்பட்டோ அது நடக்கல அப்படின்றதற்காக சோர்ந்து போனதே இல்லைங்க, சோர்ந்து போனதே இல்லை. என் மனசு எப்பவும் சொல்லும், உன் வாழ்க்கையில இல்ல யாருக்குமே நடக்க கூடாத ஒரு பெரிய அற்புதம் உனக்கு நடந்தாயிருச்சு, உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம் உனக்கு கிடைச்சிருச்சு. இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தாலும் பெரிய பெரிய சொத்துக்களை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை ஃபர்ஸ்டே ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டாரு. அது வேற ஒண்ணும் இல்லை, எனக்கான ரட்சிப்பும் எனக்கான பரலோகத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்தார். அவ்வளவுதான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் இப்போ கிடைக்கும். இந்த உலகத்திற்காக ஏதோ நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒண்ணு. அதனால ஒரு நாள் கூட என்னுடைய இருதயத்துல வந்து
இந்த உலக ஆசீர்வாதம் ஒண்ணு தடையா போகும்போது, இந்த உலகத்துல நான் எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்காத போது, இந்த உலகத்துல நான் ஜெபித்த ஜெபம் ஒருவேளை தாமதமாகும் போது, எனக்குள்ள ஆண்டவரை குறிச்ச சந்தேகமோ அவிசுவாசமோ வந்ததே இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே. ஏன் அப்படின்னா, என் இருதயம் சொல்லுது, இம்மையில ஒருவேளை உனக்கு ஒண்ணுமே கிடைக்காட்டா கூட பரவாயில்ல, இம்மையில எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இம்மையில நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு கேட்கப்படாம இருக்கலாம், உங்களுக்கு அற்புதம் நடக்கப்படாமல் இருக்கலாம், உங்களுக்கு பணம் கிடைக்காம இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய வசதி உள்ளவர்களா இல்லாம இருக்கலாம், நீங்க எல்லாரோட குறைஞ்சவங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களா இருக்கும்போது ஆண்டவரை நம்பின நீங்க சாதாரணமான ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா நான் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், உங்களுக்கு யாருக்குமே நடக்க முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிட்டாரு. உங்களுக்காக ரட்சிப்பையும் கொடுத்து உங்களுக்காக பரலோகத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டாரு. சோ நீங்கள் இந்த இம்மைக்குரியவர்கள் அல்ல, நீங்க மறுமைக்குரியவர்கள். நம்ம எல்லாம் மறுமைக்குரியவர்கள். நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு பெரிய செட்டப் வந்துருச்சு. அதான் ஆல்ரெடி நம்ம செட்டில் ஆயிட்டோம். ஆனா நம்ம நிறைய பேர் செட்டில் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் அழுதுட்டு இருக்கோம்ல, கஷ்டப்பட்டு இருக்கிறோம்ல. நம்ம கண்கள் என்ன பார்க்க தெரியுமா? உலகத்துல செட்டில் ஆனா மட்டும்தான் நம்ம செட்டில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உலகத்துல ஒரு கார் வாங்கிடுச்சு, ஒரு வீடு கட்டியாச்சு, அவ்வளவுதான், ஒரு பங்களா வந்துருச்சு, அவ்வளவுதான் செட்டில். நம்ம கண்களுக்கு அவனை பார்த்த உடனே அவெல்லாம் செட்டில் ஆயிட்டான். ஆனா நான் மட்டும், என் பிள்ளைங்க மட்டும் இன்னைக்கு தெருவில் தெரிஞ்சிட்டு இருக்குது. இப்படி இருக்கிறோமே, ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்காக தூக்கிட்டு போறோமே. இந்த ஊர்ல எனக்கு ஒரு நிலையான வீடு கூட கிடைக்கலையே, எனக்கு ஒரு நிலையான வேலை கூட எனக்கு இல்லையே, நான் இப்படி அலைஞ்சிட்டே தெரியணுமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அவ்வளவு பெரிய செல்வம் இருந்தும் அவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தும் அவர் கூடாரங்கள்ல தான் வசிச்சாராம். அவர் ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது அவருக்குன்னு சொந்தமான இடம் எதுவும் இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை பத்தி சொன்னாரு, நீ எவ்வளவு தூரம் நடந்து தெரிய முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து தெரி, நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. ஆனா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி ஆபிரகாம் குடியிருந்தார் அப்படின்னு வேதத்துல எங்கேயாவது நீங்க வாசிக்க முடியுமா? இல்லவே இல்லை. ஆனா நீங்க நிருபங்கள்ல சொல்லப்படும், அவர்கள் அந்த தரிசனத்துல தூரத்துல கண்டு தங்களோட அணைச்சு கொண்டார்களாம். அப்போ செட்டில் அப்படின்றது இந்த உலகத்துல மட்டும் இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த உலகத்துல நீங்க செட்டில் ஆகாததை குறிச்சு கவலையே படாதீங்க. இந்த உலகத்துல நீங்க அந்நியரா இருங்க, இந்த உலகத்துல நீங்க பரதேசிகளா கூட இருங்க. நீங்க இந்த உலகத்துல பரதேசி. ஆனா நான் சொல்றேன், நீங்க ஆல்ரெடி செட்டில்டு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு பரலோகம் ஆயத்தம் ஆயிடுச்சு. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் உங்களுக்காக ஸ்தாபிச்சுட்டு இருக்கிறாரு. கர்த்தர் ஸ்தாபிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அது உங்களுக்காக ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. வெகு சீக்கிரத்துல நம்ம எல்லாரும் அதை பார்ப்போம். இந்த உலகத்துல செட்டில்மெண்ட் ஆயிட்டுன்னு சொல்றாங்கல்ல, செட்டில் ஆனவங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அது எத்தனை காலம் அந்த வீட்டுல எத்தனை காலம் இருக்க போறாங்க? பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம் கண்டிப்பாக ஒரு நாள் அழிந்து போகும். 80 வருஷமா 85 வருஷமா 90 வருஷமா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல இந்த உலகத்துல யாருமே பட்டா போட்டெல்லாம் நம்ம உட்கார முடியாது. இல்ல நான் செட்டில் ஆனவன், இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன், என் வீட்டை விட்டு நான் வரமாட்டேன், என் தொழிலை விட்டு வரமாட்டேன்னு யாருமே சொல்லவே முடியாது. இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளும் சொல்ல முடியாது, உலகத்தான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க செட்டில்மெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்ன இந்த கூடாரத்தை விட்டு போய்த்தான் ஆகணும். ஆனா போகும்போது இந்த கூடாரத்துல இங்க உலகத்துல நீங்க செட்டில் ஆகலன்னா கூட பரவாயில்ல, இந்த வாழ்க்கை 70 வருஷம் 80 வருஷம் தான். ஆனா இதற்கு பின்பு நம்ம வாழ போகிற வாழ்க்கை யுக காலமா வாழ போறோம். அப்போ நரகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா
நான் சொல்றேன், அதுல எந்த விதமான பலனும் இல்ல இல்ல. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. சோ நம்பர் 1, இந்த யோபுனுடைய நம்பிக்கை எதுக்கு? என்ன நம்பிக்கை அப்படின்னா, வெறும் ஆசீர்வாதங்களுக்காக, அதான் வெறும் உலகத்திற்காக, வெறும் அற்புதத்திற்காக மட்டும் அவன் ஆண்டவரை நம்பவே இல்லை. இந்த உலகத்துக்கு நம்ம நிறைய பேரு உலகத்துக்காக மட்டும்தான் ஆண்டவரை நம்புறோம். நினைச்சு பாருங்களேன். இப்போ உங்களை நான் கேட்கிறேன், உங்களுடைய நம்பிக்கை சிஸ்டர், பிரதர், அம்மா, அப்பா, உங்களுடைய நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கு சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றீங்களே, எதற்காக நம்புறீங்க? உங்களுடைய நம்பிக்கையில அடிக்கடி ஏன் தோய்வு வருது? நீங்க உங்களுடைய நம்பிக்கை அடிக்கடி ஏன் விடுறீங்க அப்படின்னா வேற எதுவுமே ரீசன் இல்லை. நீங்க முழுக்க முழுக்க இந்த உலகத்துக்காக மட்டும்தான் நம்புறீங்க ஆண்டவர். ஐயோ எனக்கு பணம் கிடைக்கல, ஐயோ எனக்கு அந்த பொருள் வரல, ஐயோ எனக்கு அந்த பதவி உயர்வு வரல, ஐயோ நான் நினைச்சதை வாங்க முடியல. நம்ம உடனே நமக்கு நம்பிக்கை குறையுது இல்ல. எனக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சு, இல்ல 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 இல்ல, எனக்குன்னு ஒரு பரலோகம் இருக்குது, அது எனக்கு ஆயத்தம் ஆனதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்ல முடியுமா? யோபுனுடைய நம்பிக்கை அது. யோபுனுடைய மனைவிக்கு கூட என்ன நம்பிக்கை அவங்களுக்குள்ள? அவங்களும் ஆண்டவரை நம்பினாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை தெரியுமா? உலகத்துக்குரிய நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. பணம் இருக்கும்போது ஆண்டவரை நம்பினாங்க, பொருள் இருக்கும்போது ஆண்டவரை நம்பினாங்க. ஆனா அது தன்னை விட்டு போன உடனே ஆசீர்வாதங்கள் தனக்கு நடக்கல உடனே அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள விட்டு போயிருச்சு. ஆனா யோபுக்கு அவன் நம்பிக்கை போகல. ஏன் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்திலையும் ஆண்டவரை நம்பினா இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சு. இங்க கண்ணை மூடுறேன்னா அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கர்த்தரை நானே பார்ப்பேன், என் தோல் முதலானவைகள் போனால் நான் பார்ப்பேன், நான் பார்ப்பேன். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல எல்லாருடைய கையை மேல உயர்த்தி, நான் நம்புறேன் ஆண்டவரே, வெறும் ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் இல்ல ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இத்தனை நாளும் அப்படிதான்ப்பா நான் நம்பிட்டு இருந்தேன், வெறும் ஆசீர்வாதத்திற்காக அற்புதத்திற்காக மட்டும்தான் உங்களை நம்பினேன். அதனாலதான் இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க. நீங்க மட்டும் வெறும் ஆசீர்வாதத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் நம்பாம பரலோகத்திற்காக, பரலோகத்தை பார்த்து நீங்க நம்பியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையில சோர்வு வந்திருக்காது பிள்ளைகளே. நான் இன்று வரையிலும் சொல்லுகிறேன், ஆண்டவர் பேர்ல இவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்தேன், இத்தனை பாதைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட ஆண்டவர் மேல எனக்கு சந்தேகம் வந்ததே இல்லைங்க. ஆண்டவர் மேலேயோ அவருடைய வார்த்தையின் பேர்லயோ அவருடைய அற்புதத்தின் பேர்லயோ ஒரு நம்பிக்கை குறை கூட எனக்கு வந்ததில்லை. ஏன்னா நான் அது நீதிமான் அப்படின்னு நான் சொல்லல. ஏன் வந்ததில்லை அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை வெறும் ஆசீர்வாதங்கள் பேர்லே அல்ல. எனக்கு கற்றுக் கொடுத்த தகப்பன்மார் கூட, என்னை வழிநடத்தின தகப்பன்மார் கூட எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, நானாவது ஆசீர்வாதங்களுக்காக நம்புவோம்னு சொல்ல, அவங்க அதை நம்பாதேன்னு தான் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. ஆசீர்வாதங்களுக்காக, மெட்டீரியல் பிளெஸிங்காக ஆண்டவரை நம்பாதப்பா, அற்புதத்திற்காக மட்டும் ஆண்டவரை நம்பாதப்பா. உனக்கு பரலோகத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, உனக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு, அதை நம்புப்பா அப்படின்னு தான் கத்து கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய உபதேசங்கள் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. அதை கேட்கும் போதெல்லாம் அப்படியே மனசுல அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அவங்க முழுக்க பரலோகத்தை மறைச்சிட்டு வெறும் உலகத்தை மட்டும் போக்கஸ் பண்றாங்க. பாருங்களேன், நான் உலகத்துல நீங்க பிளெஸிங்கா இருக்க வேண்டாம்னு நான் சொல்லல, உலகத்துல அற்புதம் உங்களுக்கு நடக்க வேண்டாம்னு சொல்லல, உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்க கூடாதுன்னு சொல்லல. கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நல்லா தான் இருக்கணும். நமக்கு மிஞ்சி தான் உலகத்திற்கு, நமக்கு மிஞ்சி தான் மற்றவங்களுக்கு. கர்த்தர் நம்மை நன்றாய் வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் சில மனிதர்கள் இப்ப சொல்றது மாதிரி வெறும் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் உயர்வுகளுக்காகவும் நீங்க ஆண்டவரை நம்பிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியா இருக்கிறது. அதான் எல்லாரையும் பார்க்கலாம் நீங்க பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதனால
ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பா 2 நம்பிக்கை இருக்கணும். ஒண்ணு, உலகத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உலகத்திலையும் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், என்னை உயர்த்துவாரு. இன்னொரு நம்பிக்கை, எனக்கு ஆண்டவர் மறுமையில் எனக்காக ஒரு இடத்தை எனக்கு கர்த்தர் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி எல்லாரும். ஓ நன்றி நன்றி. கண்மலைகள் பயர்க்கும்படியா கர்த்தர் என்னை காரம் பிடித்தா. சொல்லுங்க எல்லாரும், கண்மலைகள் பயர்க்கும்படியா கர்த்தர் என்னை காரம் பிடித்தா. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடு. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், நம்புவே இயேசு. நான் நம்புவாண்டவரே. சொல்லுங்க, இம்மைக்காக மட்டுமல்ல, அற்புதத்திற்காக மட்டுமல்ல, எனக்காக ஒரு பரலோகம், எனக்காக ஒரு ஆண்டவரே இடத்தை நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். ஹல்லேலூயா. இம்மைக்காக மட்டுமல்ல, மறுமையிலையும் நான் உங்களை நம்புவாண்டவரே, நம்புவேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. 2 கைய மேல உயர்த்தி, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த யோபுனுடைய நம்பிக்கை நான் தியானிக்கும் போது நான் ஒண்ணு மட்டும் கண்டுபிடிச்சேன். இவனுடைய பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இவன் இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை நம்பினவன் அல்ல. அந்த இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை நாம் நம்புவோமே ஆனால் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில நம்ம மாறிடுவோம். நம்முடைய ஆண்டவர் பூமியை விட ஆண்டவர் எதை ரொம்ப போக்கஸ் பண்ண விரும்புறாருன்னா, பரலோகத்தை தான் போக்கஸ் பண்ண விரும்புறாரு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் பரலோகத்தை விட பூமியை தான் எல்லாருமே போக்கஸ் பண்றாங்க. இருக்கிற நாள் வரைக்கும் நல்லா வாழணும்ப்பா, இருக்கிற நாள் வரைக்கும் சொத்தோட வாழணும்ப்பா, பணத்தோட வாழணும்ப்பா, மதிப்போட வாழணும்ப்பா. சரி, சொத்தோடையும் பொருளோடையும் மதிப்போடையும் வாழ்ந்த உடனே சமாதானம் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? இல்ல இல்ல. ஆனா ஒரு கூட்டம் மட்டும் இருக்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு டெம்பரவரி, இத டெம்பரவரி செட் ஆகும், பரலோகத்தை சொந்த இடமாகவும் பாவிக்கிறவர்கள். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், நீங்க இந்த உலகத்தை டெம்பரவரியாகவும் பரலோகத்தை உங்களுடைய சொந்த இடமாகவும் நினைக்கிறீங்களா? இல்ல பரலோகத்தை டெம்பரவரியாகவும் இந்த பூமியை உங்களுக்கு சொந்தம் கொண்டாடவும் நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய பேர் செய்யற தவறு இங்கதாங்க இருக்கு. அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய செயல் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, வெறும் பூமி, அதான் பூமிக்குரியவர்களை மட்டும்தான். இங்க மட்டும்தான். இங்க அற்புதம் நடக்கல அப்படின்னா அவ்வளவுதான், ஆண்டவரே நான் விட்டுருவோம்ப்பா. இங்க அற்புதம் நடக்கல அப்படின்னா, இங்க ஆசீர்வாதமா இல்ல அப்படின்னா நான் கிறிஸ்டியன்ஸை விட்டே போயிருவோம்ப்பா, நான் பைபிளே தூக்க மாட்டேன்ப்பா.
எனக்கு அது முடியவே முடியாதுப்பா. அவன் எப்படி பேசுவான், உலகத்தான் எப்படி பேசுவான். அவன் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறான். அவன் போய் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவன் முன்னாடி வெட்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறானே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க அப்படி சொல்லவே வேண்டான்ற. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவனும் நீங்களும் ஒன்னாகவே மாட்டீங்க. எக்காரணம் கொண்டும் அவங்களும் நீங்களும் ஒன்னே கிடையாது. உலகத்துல இருக்கிற மனுஷனோட நம்மள ஒரு % கூட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம ஏன் அப்படின்னு, நம்ம டோட்டலி நம்ம டிஃபரெண்ட். நம்முடைய கால் தூசி அவங்க வர முடியாது. நம்ம எல்லாம் பரலோகத்திற்குரியவர்கள். பரலோகம் நம்ம பேர்ல அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்குது. அதனால ஒரு காலம் இந்த தப்பு பண்ண வேண்டாம். நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, ஆண்டவர் இங்கேயும் நல்லா வைப்பாரு, இங்கேயும் என்ன ஆசீர்வாதமா வைப்பாரு. ஆனா மறுமையில அங்க எனக்கு பெருசா அவ்வளவுதான். யாருமே லாசரு ஐஸ்வர்யானுடைய சம்பவத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா, ஐஸ்வர்யன் கெட்டவன் எல்லாம் கிடையாது. ஐஸ்வர்யவானை குறித்து வேதம் கெட்டவன் அப்படின்றதை எல்லாம் சித்தரிக்கவே இல்லை. அதுவும் லாசரு எங்க இருந்தானம்மா, ஐஸ்வர்யவானுடைய வீட்டினுடைய வாசப்படியில் இருந்திருக்கிறான். டெய்லி அவன் பாக்குற மாதிரி இருந்திருக்கிறான். நீங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடியோ உங்களுடைய கடைக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு பிச்சைக்காரன் இல்லைன்னா ஒரு ரொம்ப முடியாத ஒரு நபர் இருக்கிறாருன்னு வைங்களேன். டெய்லி எத்தனை பேரு டெய்லி காலைல அவனை பார்த்த உடனே, சரிப்பா என் கடைக்கு முன்னாடியே இருப்பா, என் வீட்டுக்கு முன்னாடியே இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இங்க உனக்கு என்ன வேலை, போயிரு இங்க இருந்து. இங்க நாத்தம் அடிச்சுட்டு இந்த இதெல்லாம் வச்சுட்டு, இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு, இந்த துணியெல்லாம் வச்சுட்டு இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, எந்திரிச்சு கிளம்பு. அப்படி துரத்தி விடுகிற நம்ம நிறைய பேர் இருப்போம். ஆனா அந்த ஐஸ்வர்யவான அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவனா இருந்துச்சும், இந்த லாசரு தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக இருக்கிறத அவன் அசுத்தமா நினைக்கல. அப்போ பொதுவாக பார்த்தா அவன் ஒரு நல்ல சன்மார்க்கன். ஐஸ்வர்யவானது ஒரு நல்ல சன்மார்க்கன். ஆனா என்ன பண்ணா அப்படின்னா, அவனுடைய ஒரே குறிக்கோள் இந்த உலகத்துல பெரிய ஆளாகணும். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக அவன் ஓடிட்டே இருந்தான். நல்லா சாப்பிட்டான், வெரைட்டியா சாப்பிட்டான், நல்ல கார்ல போனான், பெரிய பங்களாவில் குடியிருந்தான், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டான். எல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். ஆனா வேதம் சொல்லுது, 2 பேருமே ஒரு நாள் மரித்து போகிறார்கள். ஆனா இந்த லாசரு, வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்பட்டார். ஆனா அவர் அப்படி இல்லை. ஐஸ்வர்யவான் சொல்றாரு, உன்னுடைய லாசருடைய ஒரு விரல்ல தண்ணி தொட்டு என் நாக்கில் வச்சா பரவாயில்லையே. அப்போ இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கும் பரலோக ஆசீர்வாதத்திற்கும் ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது. ஐஸ்வர்யவான மாதிரி இருக்காதீங்க, ஐஸ்வர்யவான மாதிரி இருக்காதீங்க பிளீஸ். கொஞ்சமாவது ஒரு நாள்ல ஒரு டைமாவது மறுமையை குறிச்சு யோசிங்க, பரலோகத்தை குறிச்சு யோசிங்க. அதான் நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் ஒரு சாங்ஸ் எழுதினாங்க அப்படின்னா, அந்த பாட்டினுடைய முடிவில் பரலோகத்தை குறிச்சு எழுதாம முடிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய எல்லா பாடல்கள்லையும் கடைசி சரணம் பரலோகத்தை குறிச்சு மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க இந்த பூமியினுடைய காரியத்தை பார்த்து பார்த்து ஓடவே இல்லை. அவங்க எப்பவும் பரலோகத்தை பார்த்து தான் ஓடுனாங்க. அடிக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது, பாடுபடும் போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் என்னன்னா பரலோகம் மட்டும்தாங்க அவங்க கண்ணு முன்னாடி வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கைய மேல உயர்த்தி ஹல்லேலூயா.
நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். கரங்களை தட்டி கூட பாடலாமா? நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். பாடுங்க பார்க்கலாம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். நேசர் கோடி என்மேல் பறக்க நேசருமக்கா ஜீவித்திடுவேன். நேசர் கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் எல்லாரும் கரங்களை மேல தட்டி நம்புவே சுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும் படியா கர்த்தர் என்னை காரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் என்னை காரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எல்லாரும் சேர்ந்து நம்புவேன். ரம்தலரகதரல சேக்குரோ ரம்தலமா. இப்போ ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆண்டவரே, அவங்களுடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய ஏக்கங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு நம்பட்டும் ஆண்டவரே, பரலோகத்தை நம்பட்டும் ஆண்டவரே. அவர்கள் படுக்கும் போது, அவர்கள் விழித்திருக்கும் போது, அவர்கள் வேலை செய்யும் போது, அவர்கள் நடக்கும் போது பரலோகத்தை குறித்த ஒரு நம்பிக்கை என் பிள்ளைகளுக்குள்ளே இப்பொழுது வருவதாக, அவருடைய சிந்தைக்குள்ள வருவதாக. ஓ நம்புவே 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 இயேசுவே. ஹalleluya. So number 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையே, யோபுனுடைய நம்பிக்கையிலே நான் தியானித்த வரையிலையும் ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவன் வெறும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அற்புதத்திற்காக மட்டும் ஆண்டவரை நம்பல, அதான் இம்மைக்காக மட்டும் அவரை நம்பல. அவருடைய நம்பிக்கை பரலோகத்தில். சோ நம்பர் 2, இரண்டாவது அவருடைய நம்பிக்கை குறித்து நம்ம வாசிக்கும் போது யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 13ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலான்னு நான் நம்புறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். வாசிக்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரணம் பண்ணுவேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எனக்கு வேதத்திலேயே ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம்.
இப்ப நிறைய வசனங்கள் பிடித்த வசனம் இருக்கு. அதுல மிக முக்கியமான வசனம் இந்த வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த யோபுவனுடைய நம்பிக்கை அப்படின்றது நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான நம்பிக்கை இல்லை. நம்ம என்னமோ யோபு பாடுபட்டான், அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனுடைய எட்டத்தனையா ஆசீர்வதிச்சாரு. அவனுடைய முன் நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அவனுக்கு ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கத்த டபுளா கொடுத்தாரு. அவனுக்கு திரும்பி குழந்தைகளை கொடுத்தாரு. அந்த குழந்தைகள் தேசத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளை விட அழகா இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா யோபுனுடைய கேரக்டர் அப்படின்றது சாதாரணமானது அல்ல. கவனிங்க, அவனை விட்டு எல்லாமே போயிருச்சு. அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய சொத்து, வீடு, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், வீடு, பிள்ளைகள் எல்லாமே முடிஞ்சு தன் சரீரத்துல வியாதியும் வந்துருச்சு. அப்போ இனி நீங்க நம்புவியாப்பா? இனி எப்படிப்பா நம்ப முடியும் எல்லாமே உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம்? ஆனா யோபு சொல்றார், எனக்கு பணம் போச்சு, என் சொத்து போயிருச்சு, என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. ஆனா நான் செத்தா கூட அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நடந்தாலும் நடக்காட்டாலும் நான் அவரை நம்புவேன். அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும், எனக்கு இந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை என்னை விட்டு போகாதுப்பா, என்னை விட்டு போகாது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை, இரண்டாவது நீங்க ஆண்டவரை நம்புற நம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம நிறைய பேர் நினைக்க தெரியுமா, நடந்தாதான் ஆண்டவரை நான் நம்ப முடியும், நடக்கலன்னா எப்படி நம்புறது, நடக்கலன்னா நம்பவே முடியாது. பொதுவாக நானே ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணிட்டுறேன்னா அது நடக்கல அப்படின்னா அவ்வளவுதான். நம்ம நிறைய பேர் முடிவே பண்ணிடுவோம், இவன் நடக்கல அப்படின்னா ஒண்ணு இவன் தப்பு பண்ணிருப்பான், இவன் சரியில்லை, இவன் என்னமோ ஆயிட்டான், இவன் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வழியில நடந்துட்டான், என்னமோன்னு சொல்லி நம்ம பண்ணிடுவோம். ஆனா யோபுவை குறித்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆண்டவரை நம்புறேன்ப்பா. எப்படி நம்புறேன் அப்படின்னா, நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஆசைப்படுறேன் ஆண்டவர் அவன் அவனுக்கு முன்னாடி என்னை வெட்கப்படுத்த கூடாது அப்படின்னு நான் நம்புறேன். என் வழியெல்லாம் அவருக்கு நான் சொல்றேன், நான் எவ்வளவு நல்லவனா இருந்தேன், நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத எல்லாத்தையுமே ஆண்டவருக்கு முன்னாடி நான் எடுத்து வைக்கிறேன். ஆனா நான் திரும்பி வாழாட்டாலும், திரும்பி நான் இந்த உலகத்துல உயிரோடே இல்லாவிட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒரு தீர்மானத்தோட கடந்து போங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. உங்களை நான் நம்புற ஆண்டவரே, நடந்தாலும் நடக்காட்டாலும். இப்படி சொல்ல முடியுமா? ஆனா சிலருடைய இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பாஸ்டர் இப்படி மட்டும் என்னால சொல்ல முடியாது பாஸ்டர், அது கண்டிப்பா நடந்தே ஆகணும் பாஸ்டர், நடக்கலன்னா என்னால எப்படி பாஸ்டர் நம்ப முடியும்? ஆனா எனக்கு தெரியும், இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய ஆயிரக்கணக்கான பேர், இந்த ஜபத்து சத்தத்தை கேட்கிற ஆயிரக்கணக்கான பேர்ல நிறைய பேர் இதுக்கு முன்பாக நீங்கள் ஜெபித்தது, ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. ஆனா எதுவுமே நடக்கலன்றதற்காக ஆண்டவர் மேல உங்களுக்கு வச்ச நம்பிக்கை குறையல. எனக்கு தெரியும், ஸ்டில் இப்ப கூட நிறைய பேர் ஆண்டவரை நீங்க நம்பிட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து எத்தனையோ பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடக்காத போதிலும் கோயிலுக்கு பைபிளை தூக்கிட்டு போறா பாரு, இவ்வளவு நடக்காத போதிலும் ஆண்டவருடைய ஆலயம் போறான் பாரு அப்படின்னு உங்களை பார்த்து, உங்களுக்கு முன்பாக இருக்கிற மேனேஜர், உங்களுக்கு முன்பாக சம்பாதிக்கிற நிறைய பேர் உங்களை பார்த்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பாருப்பா, என்ன பாருப்பா, எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லப்பா, நான் ஒன்ன மாதிரி எல்லாம் நம்புறது இல்லப்பா, எனக்கு நம்பல, எனக்கு கிடைக்குது, நான் என்ன நம்பி எனக்கு கிடைக்குது,
நான் நம்பலன்னா கூட எனக்கு கிடைக்குது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லி உங்களுடைய மனசை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஒரு சில கூட்டம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த யோபுவை குறித்து ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, பிள்ளையே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும், நடக்காத கூட சில காரியங்கள் நடக்காத சூழ்நிலை வரும், அப்போ நம்பிக்கையை விட்டுற வேணாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நடந்தாலும் நடக்கலனாலும் நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய எடுக்கவே மாட்டேன். அதான் வேதம் சொல்லுது, ஆட்டு மந்தையிலே முதலற்று போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் என்னவா இருப்பேன் அப்படின்னா மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நான் நிச்சயித்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம்! உபத்திரம் வந்தாலும் வியாதி வந்தாலும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னால எடுத்து போடவே முடியாதுப்பா. அவரை நான் நம்புவேன். அவர் இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஜபத்துல ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறாரு. அம்மா, உங்களுக்கு 2 மடங்கு அற்புதம் உங்களுக்கு இருக்கு பிரதர், உங்களுக்கு 2 மடங்கு அற்புதம் ஆண்டவர் தருவாரு. ஒரு நாளும் யோபு வெட்கப்படுத்தாத ஆண்டவர் உங்களை கண்டிப்பா வெட்கப்படுத்தவே மாட்டாரு. அதான் இந்த மாசம் வாக்கு கொடுத்தார்ல, நீ நம்புகிறது அவரால வரும், நீ நம்புகிறது அவரால வரும். ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு அது நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கலாலும் பரவாயில்ல, உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் எடுக்க மாட்டேன்னு ஒரு 10 டைம் நீங்க அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க, மாறாதீங்க, தயவு செய்து மாறாதீங்க. நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன கேட்கிறேன், உங்களை நம்பி நம்பி என்னத்தான் ஆண்டவரை கண்ட, உங்களை நம்பி நம்பி இதெல்லாம் ஒரு பேச்சா? இப்படி பேசலாமா? நீ தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, சொல்லி இருக்கிறார்ல. அப்படி பேசலாமா ஆண்டவரை? என்னிடத்துல நிறைய பேர் சொல்லிருக்காங்க, நான் இன்னைக்கு ஆண்டவரை பிடிச்சு நல்லா திட்டேன், ஆண்டவரை பிடிச்சு நல்லா திட்டேன். சோ ஏசப்பா, இது எப்படி இத எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, இது எந்த கேட்டகரினே தெரியல. ஆண்டவரை பிடிச்சு நல்லா திட்டேன். ஆண்டவரை பிடிச்சு திட்டுறதுக்கு இவங்க யாரு? ஆண்டவரை பிடிச்சு திட்டலாமா? இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. யோபு ஆண்டவரை எப்படி நம்புறான் அப்படின்னா, நடந்தாலும் நம்பு ஆண்டவரே, நடக்கலனாலும் நம்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நடந்தாலும் நம்பு ஆண்டவரே, நடக்கலனாலும் நம்பு ஆண்டவரே. சொல்லுங்க. ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் போலாம், ஒரு கண்ணுக்குமே தயவில்லை. ஆனா நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. நடந்தாலும் நடக்கலனாலும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கலன்னு பரவாயில்ல, நான் உங்களை நம்புவேன். ஓ நன்றி, நன்றி, நன்றி. நீர் என்னை கைவிட மாட்டீ, புறக்கணிக்க மாட்டீ, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. சொல்லு. நீர் என்னை கைவிட மாட்டீ, புறக்கணிக்க மாட்டீ, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும்
என் புலம்பலை கேட்காம் இருந்தாலும், ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காம் இருந்தாலும், என் அழுகையின் சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே, என் அழுகையின் சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக அறியும் இயேசு. இப்ப சொல்லுவோம், நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர், கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவீர். நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர், கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவீர், கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவீர். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இந்த யோபுனுடைய முதல் நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஆசீர்வாதத்திற்காக மட்டும், அதுவும் இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை நம்பல, அவன் மறுமைக்காகவும் ஆண்டவரை நம்பினான். நம்பர் 2, இந்த யோபுனுடைய இரண்டாவது நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அப்படின்னாலும் நடந்தாலும் ஆண்டவரை நம்புவேன், ஒருவேளை அது நடக்காம இருந்தாலும் நான் ஆண்டவர் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் எடுக்கவே மாட்டேன். நடந்தா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் நன்றி சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். ஒருவேளை நான் ஜெபிச்சது எதுவுமே நடக்கல, செத்துட்டேன், கொன்னே போட்டார் ஆண்டவர் என்ன, ஆனாலும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னால எடுக்கவே முடியாதுப்பா, எடுக்கவே முடியாதுப்பா, எடுக்கவே முடியாது. அப்படி நீங்க செஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அப்படி உண்மையா அப்படிப்பட்ட நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை, எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நடக்கட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லி பாருங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்க எப்ப வர்றீங்களோ அப்பதான் நீங்க உண்மையாய் ரட்சிக்கப்பட்டதனுடைய அர்த்தமே அப்பதான். நீங்க உண்மையா ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்றது எப்ப தெரியும்னா அப்பதான். அது வரைக்கும் நீங்க சரியான ஒரு ரட்சிப்புக்குள்ள நீங்க வந்ததா எனக்கு தெரியல. எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுப்பா, நடக்கலனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுப்பா, நடந்தாலும் நன்றி சொல்லுப்பா, நடக்கலனாலும் நன்றி சொல்லுப்பா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தர் எனக்கு செய்வார்னு மட்டும் அவன் நம்பலங்க. ஒருவேளை யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்வு அவனுக்கு கிடைக்கலன்னா கூட அவன் மனரம்யமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பான். அதான் இப்ப எதுவுமே அவனுக்கு கிடைக்கல, அவனுடைய எஜமானுடைய வீட்டுல அடிமையை தான் வேலை பார்க்கிறான். அந்த நேரத்துல அந்த எஜமானுடைய மனைவியிடத்துல சொல்றான், அப்படி இல்ல இவ்வளோ பெரிய பொல்லாங்க தேவனுக்கு விரோதமாய் செய்வது எப்படி? எதுவுமே நடக்கல, நம்ம ஏன் தப்பண்ணா என்ன அப்படின்னு கேட்டானா? இல்ல இல்ல, எப்படி இவ்வளவு பெரிய பொல்லாங்க செய்யறது எப்படி? ஒன்னும் இல்ல இல்ல, நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஒரு தவறு செஞ்சுட்டான், ஆண்டவரத்துல மன்னிப்பும் கேட்கிறான். ஆனா ஆண்டவர் அது சத்துரு பின்தொடரும்னு சொல்றாரு.
ஆனாலும் உடனே ஆசாரியர்களை ரெடி பண்ணி கொண்டு போய், டேய் ஆண்டவருடைய கோபம் தணிகிற மாதிரி அது பண்ணுங்க, ஆண்டவர் ஆராதிங்க அப்படின்னு சொல்றான் இல்ல. அப்ப ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எடுத்து போடவே இல்லையே. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருடைய நம்பிக்கை நடக்காததுனால நீங்க நம்பிக்கையை குறைச்சிட்டீங்களா? ஆண்டவர் பேர்ல நீங்க ஆசைப்பட்டது நடக்கல, நீங்க விருப்பப்பட்டது நடக்கல, அதனால ஆண்டவர் பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சுல்ல. இல்ல, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னால எடுக்கவே முடியாதுப்பா, எடுக்கவே முடியாதுப்பா, எடுக்கவே முடியாதுப்பா. ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை இல்லாம தானே மந்திரவாதத்துல போனீங்க. ஆண்டவரிடத்துல நம்பிக்கை இல்லாம தானே நீங்க விட்டு வந்த அந்த இடத்துக்கு நீங்க போனீங்க. சொல்லுங்க, நடக்காதுன்னு உடனே ஆண்டவரை தேடி தேடி ஜெபம் பண்ணி நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கணும்னு நீங்க ஓடுனீங்கல்ல. அப்போ ஆண்டவர் பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தானே இன்னொரு இடத்துல ஓடுனீங்க, இன்னொரு நபரிடத்துல ஓடுனீங்க. நடக்கலன்னா கூட அந்த ஆண்டவரை விட்டுட்டு வெளியே போய் அது நடந்தா கூட எனக்கு நடக்க வேண்டான்ற ஒரு வைராக்கியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். 9 மாதம் படுத்த படுக்கையா இருக்கும் போது எத்தனையோ வார்த்தை அப்படிதான் வந்துச்சுங்க. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல, இங்க போலாம்ல, இந்த இடத்துல போய் கேட்கலாம்ல, என்னன்னு என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? என் ஆண்டவர் கொடுக்க முடியாத அற்புதத்தை உலகம் கொடுத்துட முடியுமா? என் ஆண்டவர் கொடுக்க முடியாத ஒரு உயர்வை அந்த மனுஷன் எனக்கு கொடுத்துருவானா? இல்ல நான் விட்டு வந்த அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துருமா? கொடுக்காது. அந்த தெய்வங்கள் எனக்கு கொடுத்துருமா? கொடுக்காது. அந்த ஜோசியக்காரர் கொடுத்துருவாரா? அந்த மந்திரவாதி கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டாரா ஆண்டவருடைய பிள்ளைகளே? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அன்பாய் ஒரு வார்த்தை சொல்றேன். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க வச்சு நீங்க ஜெபம் பண்ணது உங்களுக்கு அற்புதம் நடக்கலன்றதற்காக நீங்க ஆண்டவரை விட்டு வேற எங்க ஓடுனீங்கனாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காதுப்பா. ஆரம்பத்துல ஆசீர்வாதமா இருக்கலாம், நடந்தது மாதிரி தெரியலாம். இல்ல இல்ல இல்ல, செத்தாலும் நீங்க தான் ஆண்டவரே, உயிரோட இருந்தாலும் நீங்க தான் ஆண்டவரே, நடந்தாலும் நீங்க தான் ஆண்டவரே, நடக்கலனாலும் நீங்க தான் ஆண்டவரே. பரவாயில்ல, அதை குறிச்சு வருத்தப்பட மாட்டேன். ஆமென். எனக்கு இந்த வசனத்தை தியானிக்க ஆச்சரியமா இருந்துச்சு. அவனுடைய நம்பிக்கை எவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்ல. கொன்று போட்டாலும் எப்படி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்படி ஒரு மனுஷன் அந்த வார்த்தையை சொல்லுவானே, ஆனால் ஆண்டவருடைய லவ், ஆண்டவர் மேல அவன் வச்சிருந்த பாசம் எவ்வளவு பெரிய பாசம் பாருங்களேன். ஆனா நம்மளா இருந்தா ஒண்ணு முடியும், நடந்தே ஆகும்னு ஜெபம் பண்ணும். ஏன்னா கொண்டே போட்டாலும் உங்க மேல. அதான் தேவனுடைய சீடர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள சிலுவையில கட்டி எரிக்கும் போது கூட சந்தோஷத்தோட செஞ்சுட்டாங்க. சிங்கங்கள் கடிக்கும் போது கூட சந்தோஷத்தோட குறிச்சு அவங்க கவலைப்படல. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவோம் ஆண்டவரே, உங்களை நடந்தாலும் நான் நம்புவேன், நடக்கலனாலும் நான் நம்புவேன் ஆண்டவரே. சத்தமா
நடந்தாலும் நம்ப ஆண்டவரே, நடக்கலனாலும் நம்ப ஆண்டவரே. நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிருச்சு. நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு 20% தான் இருக்கு. அது நடக்காமலே போனாலும் உங்க பேர்ல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் எடுக்கவே மாட்டேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில முதலற்று போனாலும், உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன்ப்பா. எடுக்கவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு நல்ல தேவ மனுஷன், ஆண்டவரோட நடக்கிற மனுஷன், டெய்லி காலையில் அவர் எழும்பி அவர் கழுத்துல ஒரு கயிறு கட்டி அதுல ஒரு பேனர் மாதிரி ஒண்ணு போட்டு அதுல வாக்கு தத்தத்தை வசனத்தை எழுதி போட்டிருப்பார். முன்னாடியும் பின்னாடியும் கையில டிராக்ஸ் வச்சிருப்பாரு. ஒரு நாள் என்னை சந்திக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க அதெல்லாம் போட்டு காமிச்சாங்க. முன்னாடி அவர் ஒரு 4-5 வசனம் எழுதி வச்சிருக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அந்த முன்னாடி கவசத்து மாதிரி அந்த வசனத்தை மாத்தி மாத்தி போட்டுட்டு ரோட்ல நின்று எல்லாருக்கும் அந்த டிராக்ஸ் கொடுப்பாங்க. அப்ப என்கிட்ட இந்த மாதிரி டிராக்ஸ் எனக்கு கொஞ்சம் அடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிராக்ஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுடைய கைகளில் அந்த பணத்தை கொடுத்துட்றேன், நீங்க தாராளமா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு ஊழியத்திற்காக என்ன தேவைப்பட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆண்டவரோட நடக்கிற மனுஷன் இல்லை. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் பாஸ்டர், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு கொஞ்சம் டிராக்ஸ் மட்டும் நீங்களாகவே பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான், வேற எல்லாத்தையுமே அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. எப்படி இப்படி இது இவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய போராட்டம் நிறைஞ்ச சிட்டியில நீங்க எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியுது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். கேட்கும்போது அவர் சொன்னார், இல்ல காலையில எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணி எல்லாருடைய வாயையும் எல்லாருடைய கையையும் கட்டிடுவோம் பாஸ்டர், நானு இன்னைக்கு போகும்போது எதுவுமே நடக்கக்கூடாது, கர்த்தர் என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு டெய்லி ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நான் போயிருவேன். என்னமோ தெரியல, இத்தனை வருஷமா நானும் பண்ணிட்டு இருக்கிறேன், யாருமே என் மேல கை வச்சதில்லை, யாருமே என்கிட்ட ஏன்னு கிட்ட கேட்டதில்லை அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் எவ்வளவு அழகா அவரை பாதுகாக்கிறார் அப்படின்னு நினைச்சேன். சில மாதங்கள் தாண்டி எனக்கு ஒரு நியூஸ் வருது. அவங்க ரோட்ல நின்று இருக்கும் போது அவங்கள அடிச்சு அவங்கள கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துட்டாங்க, அவர் டிராக்ஸ் கொடுக்கறதுனால. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பார்த்த உடனே தொடர்பு கொண்டு, என்னாச்சு இது, இப்படி ஒரு நியூஸ் கேள்விப்படுறேனே. ஆமா ஆமா, கொஞ்சம் அடிச்சிட்டாங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கொண்டு போய் விட்டாங்க, ஆனா சுற்றி இருக்கிற அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்துட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் வாங்காததையா நம்ம வாங்கிட்டோம், பரிசுத்தவான்கள் வாங்காததையா நம்ம வாங்கிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், உடம்பு மட்டும்தான் கொஞ்சம் பெயினா இருக்குது, அவங்க முதுகிலே இடிச்சதுல இருந்து அந்த முதுகு தண்டு விட மட்டும் ரொம்ப எனக்கு பெயினாவே இருக்குது
அதுவும் எண்ணெய் போட்டுட்டு தான் இருக்கிறேன், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. திரும்ப அந்த ஏரியாவை விட்டுட்டு இன்னொரு ஏரியாவில் போய் ஊழியம் செய்யறதுக்காக ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுதான் உண்மையா ஆண்டவர் பேர்ல வச்ச ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை. இருக்கிற ஒரே ஒரு மகன், அந்த மகனுக்காக அந்த அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து அவனை படிக்க வச்சு அவனை ஆளாக்கி ஜெபம் பண்ணி அவனுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டவர் தான் இந்த வேலையை கொடுத்தாருன்னு எல்லா இடத்துலயும் சாட்சி சொன்னாங்க. ஆனா என்னமோ தெரியல, துரதிர்ஷ்டவசமா ஆண்டவர் அந்த பையனை எடுக்கணும்னு நினைச்சிட்டாரு தெரியல, அந்த பையன் இறந்து போயிட்டான். சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க, இயேசு இயேசு இயேசுன்னு போனியே, உனக்கு இப்ப என்ன நடந்துச்சு, உனக்கு இப்ப என்ன ஆச்சு, பையனை சாக கொடுக்க உட்கார்ந்து இருக்கிறியே, உங்க சாமி காப்பாத்தலையா, உங்க சாமி காப்பாத்தலையா, எடுங்கடா நம்ம முறைப்படித்தாண்டா அடக்கம் பண்ண போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அதுவரையும் தன்னுடைய பிள்ளை இறந்து வெடிச்சு அழுதுட்டு இருந்த அந்த அம்மா எழும்பி நின்னு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், என் பிள்ளை உலக வாழ்க்கைய ஓட்டத்தை முடிச்சாலும் இப்ப ஏசு அப்பா கூட என் பிள்ளை இருக்கான், என் பிள்ளை உலகத்துலதான் செத்துட்டான், ஆனா என் பிள்ளை இன்னும் உயிரோட தான் இருக்கான், நான் அவனை பார்ப்பேன், என் கண்ணால பார்ப்பேன், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், பாஸ்டர் வந்திருக்காரு, விசுவாசிங்க வந்திருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு போதும். அடக்கம் பண்ண உடல, அவங்கள அடக்கம் பண்ண உடல, இவங்களே ஆவிக்குரிய விதத்துல போதகரை வச்சு அடக்கம் பண்ணிட்டு பாஸ்டர்ட்ட போய், இருந்த ஒரு பையனும் இன்னி போயிட்டான் பாஸ்டர், நான் இனி திரும்ப ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை முழு நேர ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் எங்கே, அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்கே, எங்க விசுவாசம் எங்க? நடக்கலன்னா உடனே, ஒண்ணு நடக்கலன்னா உடனே சபைக்கு வர்றத நிப்பாட்டுறோம்ல. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புவேன், ஆண்டவரே நடந்தாலும் நடக்கலனாலும் நான் நம்புவேன், ஆண்டவரே நம்புவேன், ஆண்டவரே சொல்லுங்க, நம்புவேன் ஆண்டவரே. ஓ என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லைன்னாலும், நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை,
நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோபுனுடைய நம்பிக்கை குறித்து நான் வேதத்துல வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வசனத்தை வாசிக்க போறோம். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்க போறோம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கவனிங்க, இவ்வளோ பெரிய தீமை அவனுக்கு நடந்திருக்கு. ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. இத்தனைக்கும் பைபிள் அவனை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய யோபுவை போல ஒருவனுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான மனுஷன், எல்லாத்திலையுமே கரெக்டான மனுஷன். அத அவன் சொல்லும் போது சொல்றான், நான் குருடனுக்கு கண்ணாகவும் முடவனுக்கு காலாகவும் இருந்தவன். அவன் அவ்வளவு தீமை செய்யாத ஒரு மனுஷன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இப்ப இழந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து சாம்பல்ல உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தான் அவனுடைய மனைவி கேட்கிறாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது நம்மளா இருந்தா கூட கஷ்டமா தான் இருக்கும். ஒண்ணு அமைதியா இருப்போம். ஆமா, அவ சொல்றது மாதிரி தானே ஆண்டவரே நடந்துட்டு இருக்குது. நீங்க ஆண்டவரே இவ வாய்க்காவது ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நம்ம ஏத்து பேசுறதுக்கு இவன் இப்ப வாயில்லாத பூச்சி, அவன் பேசவே முடியாது. ஆனா அந்த நேரத்துல யோபு என்ன சொல்றாரு தெரியுமா? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாம் அப்படின்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? நன்மை நடந்தாலும் நான் அவரை நம்புவேன், தீமை நடந்தாலும்
நான் அவரை நம்புவேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன நம்பிக்கை வேணும் தெரியுமா? நீங்க ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையில உங்களுக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை வேணும் தெரியுமா? நம்ம நிறைய பேரு இன்றைக்கு ஆண்டவரை எப்படி நடத்தோம்னா, யோபனுடைய மனைவியை போல நன்மை நடக்கும் போது மட்டும்தான் ஆண்டவரை நம்ம நம்புவோம். ஆனா தீமை நடந்துச்சுன்னா, நடக்காம இருந்தா கூட சிலர் ஆண்டவரை நம்பிடுவாங்க. சரி, நம்ம ஜெபம் பண்ணோம், நடக்கல, நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்குமோ அப்படின்னு. ஆனா நம்ம நன்மைக்காக நம்ம ஜெபம் பண்ணி அந்த இடத்துல தீமை நடக்குதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல போறோம், இப்படி எல்லாம் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறோம். ஆனா அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிறதற்கு மாறாக பெரிய தீமை நடக்கும் போது நம்மளால நிறைய பேரால ஆண்டவரை நம்பவே முடியாது. என்ன ஆண்டவரே, அது நடக்கலன்னா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேனே. ஆனா ஆப்போசிட்டா எல்லாம் நடந்துச்சு, தீமையா எல்லாம் நடந்துச்சு. ஆனா யோபுனுடைய நம்பிக்கை, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாம். எது நடந்தாலும் நன்மைக்குதான், எது நடந்தாலும் நன்மைக்குதான். இன்றைக்கு இந்த நாள்ல எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட போங்க. ஒருவேளை தகப்பனே, தாயே, சிஸ்டர், பிரதர், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக நாட்களாய் ஜெபித்தது, நீங்க ஆசைப்பட்டது, நீங்க உபவாசம் இருந்தது, நீங்க இன்றைக்கு அதுக்கு தீமையா ஒருவேளை நடந்திருக்கலாம், தீமையா நடந்திருக்கலாம். நீங்க இப்படி நடக்கணும் ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஆனா அது நேரம் ஆப்போசிட்டா. அதனால உங்களுடைய இருதயம் உடைஞ்சு போய் நீங்க ஜெபத்தை நிறுத்தி இருக்கலாம். நீ ஜெபிக்கிறதுக்குரிய ஒரு தைரியமே உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல பேசுறாரு, இல்ல இல்ல, நன்மை நடந்தாலும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, தீமை நடந்தாலும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. நன்மை நடந்தாலும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. நகோமி தன்னுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்னு பெத்தேல விட்டு போனாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில தீமை தான் நடந்துருச்சு. தீமை நடந்த உடனே சர்வ வல்லவரை தூசிக்கல, சர்வ வல்லவரை விட்டுட்டெல்லாம் போகல. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. அதனால ஆண்டவரை நான் நம்புறேன், ஆண்டவரை நான் நம்புறேன். எல்லாரையும் ஜெபத்துக்குள்ளாக நடத்துறதுக்கு நான் விரும்புறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். யோபுனுடைய நம்பிக்கையை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, நீ நம்புகிறது அவராலே வரும். நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்திலே எழும்பி நிற்க முடிந்தவர்கள் எழும்பி நின்று கொண்டு கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இந்த 3 விதமான நம்பிக்கை குறித்து ஆண்டவர் நம்மளோட பேசினார். முதலாவதாக ஆசீர்வாதங்களுக்காக, அற்புதத்திற்காக மட்டும் யோபு ஆண்டவரை நம்பல. அவன் இம்மைக்காக மட்டுமல்ல, மறுமைக்காகவும் ஆண்டவரை நம்பினான். இரண்டாவது, யோபனுடைய நம்பிக்கை கொன்று போட்டாலும் அப்படின்னாலும் நடந்தாலும் ஆண்டவரை நம்புவேன், நடக்கலனாலும் ஆண்டவரை நான் நம்புவேன். மூன்றாவது, யோபனுடைய ஒரு பெரிய நம்பிக்கை, நான் ஜெபிச்சது தீமையாய் நடந்தாலும், நான் ஜெபிச்சதுக்கு ஆப்போசிட்டா நடந்தாலும், நான் ஆசைப்பட்டதுக்கு ஆப்போசிட்டா நடந்தாலும் நான் ஆண்டவரை நம்புவேன். எத்தனை பேர் இந்த 3 காரியத்தையும் நான் உங்க மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை என்னால எடுத்து போட முடியாத ஆண்டவரே,
அப்படின்னு சொல்றவங்க கைய மேல உயர்த்தி நம்புவேன். ஓ நன்றி. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் சொல்லு. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சொல்லுவோம். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை மேல உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தமாய் ஆண்டவரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே என்ன நடந்தாலும் நான் உங்களை நம்புவேன். இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஒரு நாள் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாய் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நம்பிக்கைக்குரியவர். உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை பணமோ பொருளோ உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பிரிக்காதப்பா. மனுஷனுடைய வார்த்தைகள் பிரிக்காதப்பா. நீ கொன்று போட்டாலும் என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். நான் உங்களை நம்புறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? சொல்லுங்க எல்லாரும் நம்புவாண்டவரே. நன்றி. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோம். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கொண்டே நம்புவேன். சொல்லுங்க. உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். நீங்க ஆராதித்து கொண்டிருக்கிற இடத்துல, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இடத்துல அந்த சத்தம் உயர்ந்துட்டே இருக்கட்டும். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். என்ன நடந்தாலும் நான் நம்புவேன். எது நடந்தாலும் நான் உங்களை நம்புவேன். நான் உங்களை நம்புவேன். நான் உங்களை நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இப்போ இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எஸ், கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த யோபு ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை கண்டிப்பா அவசியம், கண்டிப்பா அவசியம். உங்களுடைய நம்பிக்கையினுடைய அஸ்திவாரம் எல்லாம் உடைஞ்சு கிடக்கலாம், ஆனா நீங்க நம்புறது அவரால் வரும். இன்னைக்கு உங்களுடைய கண்கள் அதை பார்க்கலன்றதுக்காக சோர்ந்து போக வேண்டாம், நீங்க சோர்ந்து போக வேண்டாம். யோபு போல நிச்சயமா நான் அதை பார்ப்பேன், வெகு சீக்கிரத்துல நான் அதை பார்ப்பேன், என் கண் அதை காணும். உங்களுடைய ஜெபம் எல்லாம் தூபம் போல ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கப்பட்டிருக்குது. அது அது வீணா போகாது, வீணா போகாதுமா, வீணா போகாது சிஸ்டர். நம்பிக்கையே இல்லாம ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்றதுக்கும் நம்பிக்கையோடு உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சரி, எனக்கு நடக்கலன்னா கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு நடக்காம இருந்திருக்கும். கண்டிப்பா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில தீமைக்காக செய்ய மாட்டாரு. நான் நினைச்சது, நான் ஜெபம் பண்ணது எனக்கு நடக்கலையா, சரி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு அந்த காரியம் கிடைச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு அதற்காக உபவாசம் விட்டு அதிகமா ஜெபிச்சிருப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு நடந்திருக்காது. இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணி எனக்கு நடக்கலையே அப்படின்னு தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னா சில காரியங்கள் நடக்கலனாலும் அது நன்மைக்கு, அது நன்மைக்கு, அது ஒரு நாளும் தீமைக்கா இருக்காது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒண்ணு நீங்க கேட்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க, நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. என் வாழ்க்கையிலே எனக்காக விருப்பப்பட்டு, இன்னைக்கு வரைக்கும் எனக்காக விருப்பப்பட்டு இது வேணும் அப்படின்னு ஜெபிச்சது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், ஒன்னே ஒண்ணு. அது கிட்டத்தட்ட அது ஆயிடுச்சு, ஒரு 10 வருடத்துக்கு பக்கத்துல ஆயிடுச்சு. வேற எதற்காகவும் நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டு ரொம்ப நேரம் அதற்காக ஜெபிச்சதே இல்லை. இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு, நீங்க கொடுத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவான் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன் தவிர மற்ற மாதிரி ஆலயத்தினுடைய காரியத்திற்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய பர்சனலா நான் தனியாக எனக்காக ஒன்றுக்காக அப்படி நான் ஜெபிச்சதே இல்லை. ஆனா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்திற்காக ஆண்டோடத்துல கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். இந்த காரியம் எனக்கு நடந்தா பரவாயில்ல ஆண்டவரே. ஏன் அப்படின்னா என்னுடைய இருதயம் அதை பார்க்கும்போது நம்புது, என் எதிர்கால ஊழியத்திற்கு, என் எதிர்கால வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய வெற்றியா இருக்கும்னு நான் நம்புறேன். இது இல்லைன்னா அது வெற்றியா இருக்காது அப்படின்னு நானே என் மனசுல ஒரு கற்பனை கட்டிட்டு ஆண்டவரிடத்துல பயங்கரமா போராடி அதற்காக ஜெபிச்சேன். ஆனா ஆண்டவர் என்கிட்ட தெளிவா என்னுடைய இருதயத்துல பேசினாரு, அது உனக்குரியதா அல்ல, அது உனக்கு இல்ல, விட்டுரு அப்படின்ற மாதிரி. ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த காரியம் அதை ரிஜெக்ட் பண்ணி அதை போறதற்கு ஒரு வாரம் முழுக்க பாடுபட்டு தான் அதுல இருந்து வெளியே வந்தேன். வெளியே வரும்போது நான் நினைச்சேன், இதுக்கு மேல பெஸ்டா நமக்கு வாழ்க்கையில என்ன அமைய போகுது? நம்ம கேட்ட இந்த காரியம் என் வாழ்க்கையில வந்தா அடுத்த ஒரு பெரிய உயர்வு தான் போயிருப்பேன். ஆனா எனக்கு இதுக்கு மேல என்னத்தான் அமைய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு மறந்ததுக்கு நாட்கள் தாண்டிருச்சு. ஆனா இந்த 10 ஆண்டுகள் தாண்டினதற்கு பிறகு நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்குதான் எனக்கு இந்த மூளை ஒர்க் ஆகுது.
அன்னைக்கு 10 வருடத்திற்கு முன்பாக என்னுடைய ஊழியம் ரொம்ப சின்ன ஊழியம். அன்னைக்கு அந்த காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், அந்த காரியம் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு அந்த ஜெபத்தை கேட்டு அந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருந்தாருன்னா, இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரனா உங்களுக்கு முன்பாக நான் நிற்பேனா என்கிறது எனக்கு டவுட். இன்னைக்கு கூட நான் ஆண்டவரிடத்தில் நம்புறேன். இந்த ஆராதனையில் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். தகப்பனே, நான் ஜெபித்தும் எனக்கு நீர் கொடுக்காததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் ஜெபிச்சும் எனக்கு கொடுக்காததற்காக, நடக்காத உடனே அவ்வளவுதான் ஆண்டவர் கைவிட்டாருன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளை, ஒண்ணு நீங்க ஜெபம் பண்ணி நடக்கலன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தீமைக்கு அதை செய்யவே மாட்டார். ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எல்லாரும் ஒரு பாட்டை பாடி ஜெபிக்க போறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. சொல்லும் ஆண்டவரை பார்த்து கைகளை வைத்து நம்புவான். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். சொல்லு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நடந்தாலும் நடக்கலனாலும் இம்மைக்காக மட்டும் இல்ல ஆண்டவரே, நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரேன்னு. நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. கரங்களை எல்லாரும் தட்டி பாடுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும்,
எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள். சாகிற வரைக்கும் உங்களை நம்பக்கூடிய கிருபை மட்டும் எங்களுக்கு தாங்கப்பா. மரணம் அடைகிற வரைக்கும், இந்த பூமியினுடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், உங்களை நம்பக்கூடிய கிருபையை மட்டும் எங்களுக்கு சாகிற வரைக்கும் தந்துருங்கப்பா. தந்துருங்கப்பா, தந்துருங்கப்பா. என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அவங்க எந்த இடத்திலிருந்து ஆராதிச்சாலும், இந்த மாதம் நீ கொடுத்த வாக்குத்தத்தம், நீ நம்புகிறது அவரால வரும் அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த வாக்குத்தத்த வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிலைப்படட்டும் ஆண்டவரே. அவங்க நம்பி 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 இருந்த மனிதர்கள் செய்யல, ஆனா சூழ்நிலை எல்லாம் நாங்கள் நம்பி இருந்தது வராதுன்னு இருந்தாலும், இங்கே வாக்கு தத்தத்தை இந்த மாதம் நீங்க கொடுத்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவீராகப்பா. உங்க பிள்ளைங்க ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்போட இருக்கிறாங்கப்பா. அவங்க ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவரே, அந்த ஜெப குறிப்பெல்லாம் கேட்டு அதற்கு ஒரு மிகுந்த பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது கட்டளை இடுவீராக. கட்டளை இடும் ஆண்டவரே, கட்டளை இடுமப்பா. இந்த திருச்சபைக்காக உதவி செய்கிற பிள்ளைகள் நினைச்சிருங்கப்பா. காணிக்கைகள் நாள், தசம போகங்கள் நாள் தாங்குகிற பிள்ளைகளை நினைச்சிருங்கப்பா. நிறைய பேரு அவங்க இல்லாம இருந்து கொடுக்கறாங்களே அப்பா. இந்த மாதம் அவருடைய கரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாய் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. இதற்காய் உழைக்கிற, எங்களுக்காக ஜெபிக்கிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்களேப்பா. டாடி, அவங்களெல்லாம் நினைச்சிடறேன் ஆண்டவரே. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அவங்களெல்லாம் அவங்க சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்துற ஆண்டவரே. இந்த சிட்டி சர்ச் ஆஃப் காட் ஊழியம், இந்த கம்ஃப் டு கம்ஃபர்ட் ஊழியத்தை யார் அவங்களுடைய இருதயம் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவங்க பார்க்கணும் ஆண்டவரே. எங்க திருச்சபைக்கு சொந்தமான இடத்திற்காக நாங்க அநேக வருஷமா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம்ப்பா. எங்களுடைய திராணிக்கு மிஞ்சின தேவைப்பா அது எங்களுக்கு. ஆனாலும் இந்த மாதம் நாங்க வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க நம்புறது உம்மாலே வரும். அது நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை. ஆனாலும் உங்களை நாங்க நம்புறப்பா, உங்களை நாங்க நம்புறோம் ஆண்டவரே.
உங்களை நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்து முடிப்பீர் என்று நாங்க நம்புறோம். நன்றி. உங்க பிள்ளைங்க மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அவர்களுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், ஆண்டவரே வியாபாரங்களுக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய், வருமானங்களுக்கு விரோதமாய் எந்த சத்ருவுடைய பிள்ளைகளை தொடாதபடி ஆண்டவருடைய வேலி அடைக்கப்படுவதாக. இந்த வாரம் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, 6 மணிக்கு நடக்கிற ஆராதனை, 8:30 மணி நடக்கிற ஆராதனை, மாலையில 7 மணி நடக்கிற ஆராதனைய கர்த்தர் ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து நீருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ராஜா. எங்களுடைய ஊழியங்களை நேரலையில பல ஊர்களில், பல பட்டணங்களில், பல தேசங்களிலே இருந்து ஆண்டவரே இந்த ஊழியத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ஆலயத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றவங்களுக்கு இருக்கிற அதே வல்லமை, அதே அபிஷேகம், அதே ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவர், நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவர். எங்களுடைய ஊழியம், பிரயாணங்கள் ஒவ்வொன்றிலையும் உடைய கிருபை இருக்கட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். நீர் எங்களோடு கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.